ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த துதியின் சத்த ஆராதனை மூலமாக உங்கள் குடும்பமாக எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் மீண்டும் எங்களோடு இணைந்து நீங்கள் ஆராதிக்கிற உங்களை கர்த்தர் பல மடங்கு பழுகி பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. என் கூட இணைந்து இந்த ஆராதனையில் நம்ம ஒரு பாடலை கற்றுக்கொண்டு நாம் பாடப் போகிறோம். உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை என்கிற பாடலை எங்கள் கூட இணைந்து நீங்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். உங்கள் வீடுகளில், உங்கள் இல்லத்தில், உங்கள் உள்ளத்தில் நல்ல ஆண்டவருடைய சத்தமாக அந்த வார்த்தைகள் பாடல்கள் பாடும்போது நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமான காரியங்களை செய்வார். God bless you. நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நல்ல சத்தமா கைதட்டி நல்ல சந்தோஷமா போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, போல வல்லவர் ஒருவரும் இல்லை, போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் உருகின்றது. வாய் திறந்தது, போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. நல்ல கைதடி பாடமா. போல வல்லவர் ஒருவரும் இல்லை, போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, போல கண்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். பலகி பெருகி உயரத்தில் நிறுத்துவாராக. கைதட்டி சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாம். மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, அழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, அழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தே நீ மறவாமலே, கை கொடுப்பே நான் உமக்காகவே. என்னை நினைத்தே நீ மறவாமலே, நான் உமக்காகவே. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. சேர்ந்து பாடலாமா? உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. புழுதியிலிருந்து தூக்கி விட்டார், அதனால பாடுங்க. குப்பையிலிருந்து உயர்த்திட்டார், அதனால சத்தமா பாடுங்க. அவர் அமர்த்தினாரே ராஜாக்களோட பிரபுக்களோட, அதனால சந்தோஷமா பாடுங்க. கைதட்டி நல்ல சந்தோஷமா, நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு. ஆமென் ஆமென். நல்ல மகிழ்ச்சியா பாடுங்க. புழுதியிலிருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையிலிருந்து என்னை உயர்த்தி விட்டீரே.
போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ராஜாவே ராஜாவே இல்லையப்பா போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. போல ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற மலட்டு தன்மையெல்லாம் உங்க கர்ப்பத்தை அடைத்திருக்கிற கர்ப்பத்தை கர்த்தர் திறந்து கொடுப்பாராக. ஆமென். நல்ல சந்தோஷமா நல்ல நிறைவா இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கை நிறைவேறும். ஆமென். எஸ். ஹல்லேலூயா. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுவி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுவி பெருகும்படி தூக்கி விட்டீரே. எதை விதைத்தீர் மறவாமலே, கடி கொடுப்பேன் நான் உமக்காகவே. எதை விதைத்தீர் நீ மறவாமலே, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமைக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. அந்த அண்ணாளுக்கு வாய் வரல, ஏன் தெரியுமா? அவளுடைய மலட்டு தன்மையா இருந்தா. ஆனா அவள் வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த போது, சில காலம் சென்ற போது ஆண்டுடைய வார்த்தை நிறைவேற ஆரம்பித்தது. இன்றைக்கும் இந்த ஆராதனை வேளையில நீங்க எங்களோடு இணைந்திருப்பீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சீக்கிரமா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். காராபாலா ஷாந்தாராபா ரிபாலாபா. நல்ல வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல சத்தத்தை வாயத்திலிருந்து ஹல்லேலூயா. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, வலுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தேனே மறவாமலே, கடி கொடுப்பேனா உமக்காகவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் உங்களுக்கு நேரா வந்து அது வெறுமையாய் திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபித்தவர்கள் கூட மரித்து போகலாம், ஆனால் அவர்கள் ஜெபித்த ஜெபங்கள் மரித்து போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில உங்க மலட்டு தன்மையெல்லாம் ஆண்டவர் ஒரு தேவ மனுஷன் உங்க மேல தலை மேல கைய வச்சு உங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன வார்த்தைகள் நிறைவேற சொன்னாரோ அது சீக்கிரமாய் நிறைவேறும். இந்த வானம் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. நாளைக்கு இதே நேரத்தில் சமாரியாவுடைய பஞ்சம் அது மாறி போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இதே நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே நீ சாப்பிட மாட்டாய். அல்லேலூயா. அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி, நீங்க பாத்தீங்கன்னா சமாரியா நாட்டுல ஒரு பெரிய பஞ்சம், அந்த பக்கம் சீரிய ராணுவம் இருக்கிறது, இந்த பக்கம் பஞ்சத்துல மக்கள் இருக்கிறாங்க. அவங்க சாப்பாடு விலை உயர்ந்து பணங்களை கொடுத்து வாங்கி வித்து அவங்களுடைய பஞ்சம் தீராதபடி இருக்கிறது. ஆனா தீர்க்கதரிசி வந்து சொல்ற, நாளைக்கு இதே நேரத்துல சமாரியாவில், அல்லேலூயா, நம்ம யோசிக்கிறோமே. ஒரு உதாரணமா சொல்றேன், இப்ப நமக்கு எண்ணெய் விலை அதிகமா இருக்குது. இன்னைக்கு 1 லிட்டர் எண்ணெய் பார்த்தீங்கன்னா 140 ரூபா 150 ரூபாய் அப்படி விற்கப்படுகிறது. ஒரு சில காஸ்ட்லியான எண்ணெய்களும் இருக்கிறது. இது நம்ம கொஞ்சமா விற்கப்பட்ட இந்த எண்ணெய்கள் இப்ப அதிகமாக தான் விலை உயர்ந்து விலை அதிகரிக்கப்பட்டுதான் அதை நம்ம வாங்கி கொண்டிருக்கிறோம். அதே போலதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு இதே நேரத்துல உங்களுக்கு நம்ம தேசத்துல நம்ம பகுதியில இந்த பாமாய் 140 ரூபாய்க்கு விற்கிறது, இன்னைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு விற்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பவே முடியாது. அப்படிதான் எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தருடைய அந்த கைலாகு ராஜா, அப்போது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக அவன் சொல்றான், கர்த்தருடைய மதகுகளை திறந்தா கூட நாளைக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. நாளைக்கு நீங்க அவ்வளோ அந்த அதாவது விதைகளை, அவ்வளோ கோதுமைகளை கொண்டு வந்து அவ்வளோ ஒரு சீப்பா அதை விற்கிறதுக்கு முடியாது. ஏன்னா சீரியர்கள் இவர்களை ஒடுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனா இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது, கர்த்தருடைய வசனம் நிறைவேறுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அது எப்படி நிறைவேறினதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேத புஸ்தகத்துல 4 பலசாலிகள் அங்க சொல்லப்படுகிறது. அந்த 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது, குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்கு போவோமானால் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை எப்படி நிறைவேறும்? நல்ல கவனிங்க. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வழியில் அல்ல, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில நபர்களை கொண்டு அல்ல, கர்த்தர் சில உதவாத, ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாத சில பேரை கொண்டு ஆண்டுடைய வார்த்தை, அவருடைய ராஜ்யம், அவருடைய திட்டம் நிறைவேறும் என்பதற்கு இது ஒரு நல்ல அடையாளமா இருக்கிறது. ஊருக்கு புறம்பே இருந்த 4 குஷ்டரோகிகள், நல்லா கவனிக்க வேண்டும். உள்ளே போனா பஞ்சம் இருக்கிறது, அங்கே சீரியனுடைய பாளையத்துக்கு போனாக்கா நம்ம சாக போறோம். இவங்க எல்லாரும் பார்க்கிறாங்க, பஞ்சத்தை போக்க, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற இந்த 4 குஷ்டரோகிகள் அவங்க சொல்றாங்க, முதலாவது, எப்பா நம்ம அங்க போய் சாகிறதை காட்டிலும் நம்ம சீரியனுடைய ராணுவத்துக்கே போகலாம். அல்லேலூயா. இந்த 4 பேரும் இந்த பஞ்சம் குறைவை மாற்றுவதற்கு, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு ஒரு மனமாய் செயல்படுகிறார்கள். நல்ல கவனிங்க. நம்ம குடும்பமாக, நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் பிள்ளைகள், நீங்க நாம் எல்லாரும் இணைந்து நம் குடும்பமா ஜெபம் பண்ணுமானா அந்த ஐக்கியம், அந்த ஒரு மனம் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. இந்த 4 பேரும் ஒரு மனமாய் செயல்படுகிறார்கள். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பட்டணத்துக்கு போவோம் சாவோம், நம்ம அங்க போவோம், சீரியனுடைய ராணுவத்துக்கு போவோம் அப்படின்னு போகும்போது, ரெண்டாவது பஞ்சம் நிறைவேற, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற, இரண்டாவது அவர்கள் செய்தது 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சரியான நேரத்தை திட்டமிட்டார்கள். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம
அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே நாம் எதிர்பார்க்கிறது உண்மைதான். ஆனா திட்டமிட வேண்டும். இவர்கள் திட்டமிட்டதை இவர்கள் போய் சமாரியாவில் சொல்லல. சில காரியங்கள் நம்ம அடக்கணும். சில காரியங்களை ஆண்டவர் உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு திட்டத்தையோ தரிசனத்தையோ ஒரு காரியத்தை ஒரு பிளான் பண்றீங்களா, உடனே போய் 10 பேருக்கு சொல்ல நினைக்காதீங்க. நாம் திட்டம் பண்ணினதை பாதுகாக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டில் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அல்லேலூயா. நீங்க ஆண்டுடைய வார்த்தை நிறைவேற, கர்த்தருடைய வசனம் நிறைவேற நீங்க என்ன செய்யணும்? திட்டமிட வேண்டும், பிளான் பண்ணணும். அல்லேலூயா. இவங்க பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க? சரியான நேரம் எப்போ அப்படின்னா, காலையில போனா நம்மளை பிடிச்சிருவான், இருட்டோடு எழுந்து போவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இருட்டோடு எந்தெந்த காரியத்தை நான் எப்ப செய்யணும் என்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. தெளிவு நமக்குள்ள இருக்கணும். விதைக்கும் போது விதைக்கிற நேரத்துல போய் அறுவடை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஜெபிக்கிற நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணணும். தூங்குற நேரத்துல தூங்கணும். உழைக்க வேண்டிய நேரத்துல உழைக்கணும். அழ வேண்டிய நேரத்துல அழுகிறணும். அல்லேலூயா. அதற்கு ஒரு நேரம் இருக்குது. இவர்கள் இருட்டோடு எழுந்து, அல்லேலூயா. நீங்களே யோசிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 5:7 அவங்க என்ன செய்ய துணிந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பிளான போட்டாங்க, திட்டம் போட்டாங்க, அதுக்கப்புறம் பயந்து கொண்டு இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க தான். இது நடக்குமா நடக்காதா, இதுல ஃபெயிலியர் ஆயிடுவோமோ, இதுல நம்ம விழுந்துருவோமோ, அப்படி நமக்குள்ள அவிசுவாசம் நமக்குள்ள உண்டாகுது. அல்லேலூயா. எழுந்து செயல்பட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. 3 காரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள். 1, ஒருமனமாய் செயல்படுகிறார்கள். 2வது, சரியான நேரத்தை திட்டமிடுகிறார்கள். 3வது, துணிந்து செயல்பட ஆரம்பிக்க என்ன வந்தாலும். அல்லேலூயா. 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 அதனால்தான் நம்ம சொல்றோம், உன் கையில் குடியிருக்கும் மண்ணு நாளுங்க, என்னாலும் உன் சித்தம் போல் என்னை நடத்துங்க. அவங்க பாருங்க, இந்த 3 காரியத்தை அவங்க செய்தாங்க. கர்த்தர் அவங்களுக்காக செய்தது என்ன? 1, 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சத்துருக்களின் காதுகளில், அதாவது இவங்க 4 பேரும் துணிந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்ல இவங்க எடுத்து காலை வைக்கும் போது ஒரு ராணுவ சத்தம் சத்துருக்களுக்குள்ளே கேட்க ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில இருக்குமானா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பாரானா, நான் சொல்றேன் அல்லேலூயா, உங்களுக்கு வர வேண்டிய நன்மை உங்களுக்கு கையில வரும். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வரும். வர வேண்டிய பலன் உங்களுக்குள்ளே வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆராதனை வேலை இவர்கள் நடக்கிறார்கள். ஆனா சத்துருக்களுடைய காதுகள்ல என்ன கேட்கிறதா? ராணுவ சத்தம் போல கேட்கிறது. அல்லேலூயா. 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 2வது 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சத்துருக்களை ஓட வைத்தார். நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களை, தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தை அவைகளை இருந்த பிரகாரமாக விட்டு ஓடி போனார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எந்த சீரியருடைய ராணுவத்துல அதிகமான ஆசீர்வாதம் இருந்தது? இந்த ராணுவத்துக்குள்ள இவங்க புயபலத்தினாலும் இவங்க யுத்தம் பண்ணியும் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறினது. என்ன நிறைவேறினது தெரியுமா? இவங்க எல்லாரும் போய் ஸ்தோத்திரம் அங்கிருந்த எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறாங்க. அங்கிருந்த எல்லா பொருளையும் எடுக்கும் போது அந்த குஷ்டரோகி ஒருத்தவர் சொல்றாரு, நம்ம மட்டும் சாப்பிட்டு திருப்தியா இருந்தா போதாது, நம்ம போய் என்ன செய்வோம், நம்ம மக்களுக்கு சொல்லுவோம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவங்க செஞ்சது பஞ்சத்துல ஒருமனமாய் செயல்பட்டாங்க. பஞ்ச காலத்துல நேரத்தை திட்டமிட்டு செயல்பட ஆரம்பித்தார்கள். துணிந்து செயல்பட ஆரம்பித்தார்கள். கர்த்தர் செய்தார் என்ன தெரியுமா? 1, சத்துருக்களின் காதுகளில் ராணுவ சத்தம். 2வது, சத்துருக்களை ஓட வைத்தார்.
மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது என்ன தெரியுமா? நாளைக்கு இதே நேரத்தில் சமாரியாவுடைய பஞ்சம் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனால கூடும் விசுவாசிக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரவும் பகலும் நீரே, உயிரும் உணரும் நீரே. இது சத்தமா சத்தமா. இரவும் பகலும் நீரே, உயிரும் உணரும் நீரே. எனக்கெல்லாமே நீதானே, எனக்கெல்லாமே நீதானே. இது சத்தமா. எனக்கெல்லாமே நீதானே, எனக்கெல்லாமே நீதானே. இது சத்தமா. அந்த 4 குஷ்டரோகிகளை கர்த்தர் கையில் எடுக்கிறார். தண்ணீரில் நடக்கும் போது நீங்க தான் ஆண்டவரே, வனாந்தரம் போகும்போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல வாயை திறந்து பாடுறீங்களா? தண்ணீரில் நடக்கும் போது நீங்க வந்தீங்க, வனாந்தரம் போகும்போது நீங்க வந்தீங்க. தண்ணீரில் நடக்கும் போது நீங்க வந்தீங்க, வனாந்தரம் போகும்போது நீங்க வந்தீங்க. பசியோடு இருக்கும் போது உணவு தந்தீங்க, பசியோடு இருக்கும் போது உணவு தந்தீங்க. கண்ணீரோடு அழுது போது கண்ணீர் துடைச்சீங்க நீங்க, கண்ணீரோடு அழுது போது கண்ணீர் துடைச்சீங்க. இது சத்தமா. எனக்கெல்லாமே நீதானே. கையை உயர்த்தி பாடுங்க. எனக்கெல்லாமே நீதானே. இது சத்தமா. எனக்கெல்லாமே எனக்கெல்லாமே நீதானே. அந்த 4 குஷ்டரோகிகளால் என்ன செய்ய முடியும்? அவருக்கு ஊருக்கு புறமே இருந்த ஜனங்கள், அவருக்கு ஊருக்கு புறமே இருந்தவர்கள், ஆகாத என்று தள்ளினவர்கள் குஷ்டரோகிகளை ஊருக்கு புறமே தள்ளுவார்கள். அவர்களால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா அவர்களது ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற அந்த 4 பேரை கர்த்தர் மாற்றி ஆண்டவராய் பயன்படுத்தினார். சமாரியாவுடைய பஞ்சம் மாற, சமாரியாவுடைய பஞ்சம் மாற கர்த்தர் பயன்படுத்தின ஒரு பெரிய யுத்த வீரர்கள் அல்ல, பெரிய திறமைசாலியானவர்களே அல்ல, புத்திசாலியானவர்களே அல்ல, பணக்காரர்களே அல்ல, தாழ்த்தப்பட்ட இந்த ஜனங்களை உன் கையில் குடியிருக்கும் மண்ணு நாடுங்க, என்னாலும் உன் சித்தம் போல் என்னை நடத்துங்க. உன் கையில் குடியிருக்கும் மண்ணு நாடுங்க, என்னாலும் உன் சித்தம் போல் என்னை நடத்துங்க. உமக்காய் வாழ்வதே எனது ஆசைங்க, உமக்காய் வாழ்வதே எனது ஆசைங்க. உம் சித்தம் செய்வதே எனது வாஞ்சைங்க.
எனக்கெல்லாமே நீதானே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை. எனக்கெல்லாமே நீதானே ராஜா. நவரகதனமா ஓ எனக்கெல்லாமே நீதானே. இரவும் பகலும் நீரே, உயிரும் உணர்வும் நீரே. கூட இணைந்து பாடுறீங்களா? இரவும் பகலும் நீரே, உயிரும் உணர்வும் உயிரும் உணர்வும் நீரே. எனக்கெல்லாமே எனக்கெல்லாமே நீதானே. எனக்கெல்லாமே நீதானே. எனக்கெல்லாமே ஆமாண்டவரே. இல்லை ஒன்று கூட போறேன். எங்களால முடியுமா? எங்களை அற்பமா பார்த்தவங்க உண்டு, எங்களை அதிகமா வெறுத்தவர்கள் உண்டு, எங்க ஊழியத்தை பகைத்தவர்கள் உண்டு, எங்களை அல்ல தட்டினவர்கள் உண்டு, எங்களை காயப்படுத்தினவர்கள் உண்டு, எங்களுக்கு உதவி செய்யாமல் கூடியிருந்து எங்களை அவமானப்படுத்தின ஒரு கூட்டம் உண்டு. என்னுடைய உதவி இல்லாம என்னுடைய உதவி இல்லாம இவங்களால வாழ முடியுமா என்று எதிர்பார்த்த ஒரு கூட்டம் உண்டு ஆண்டவரே. ஆனா அவங்க நடுவில் இந்த தலையை உயர்த்தினீங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிச்சீங்க, எங்க குடும்பத்தை பெருக பண்ணினீங்க. எப்படி சமாரியாவுடைய பஞ்சம் இந்த 4 குஷ்டரோகிகளினாலே மாறினதோ அதே போல என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய முழங்காலின் ஜெபத்தை கேட்டு என்னுடைய கண்ணீரை பார்த்து எங்கள் தியாகத்தை பார்த்து அழுது அழுது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாங்கள் வடித்த கண்ணீரை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க தான் என் தேவையை சந்திக்கணும் என்று ஜெபித்த ஜெபத்தை நீர் பார்த்தீர் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. உம் கையில குடியிருக்கும் மண்டபா, உம் கையில் குடியிருக்கும் மண்ணு நானுங்க. என்னாலும் உம் சித்தம் போல் என்னை நடத்துங்க. உம் கையில் குடியிருக்கும் மண்ணு நானுங்க. என்னாலும் உம் சித்தம் போல் என்னை நடத்துங்க. உமக்காய் வாழ்வது எனது. மனுஷன் பார்க்கிற மாதிரி நீங்க பார்க்கிற தேவன் அல்ல ஆண்டவர். எனது ஆசைகள் உம் சித்தம் செய்வதே எனது வாஞ்சைகள். உம் சித்தம் செய்வதே எனது வாஞ்சைகள். நாளைக்கு இதே நேரத்தில் உங்க கையில ஒரு அற்புதம் நடக்கும். நாளைக்கு இதே நேரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தை பார்க்க வைப்பார். நாளைக்கு இதே நேரத்தில் உங்க கையில ஆண்டவர் மிகப்பெரிய நன்மையை கர்த்தர் கொடுத்து நடத்துவார். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தாவே எங்கள் ஜனங்களை ஆசீர்வதியும். நீங்கள் ஆராதனை இடை கொண்டு அன்று இதுவரையிலும் நீங்க இடைப்பட்ட தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். உம் பிரசன்னத்தினால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எந்த மனுஷனும் நம்மளை உயர்த்தல, கர்த்தர் தான் நம்மை உயர்த்தினார். பாடுங்க, துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. God bless you. God bless you. எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும், செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு பெண்கள் ஆராதனையும், புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு அற்புத சுகமளிக்கும் ஆராதனையும்,
வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பரிசுத்த உபவாச ஜெபமும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி நடைபெறும். நீங்கள் வேறெந்த ஒரு ஆவிக்குரிய சபைக்கும் செல்லாதிருந்தால் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் சபையின் முகவரி